என்கிட்ட இவ்வளோ மைக்கு கொடுத்துட்டு இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்களே, விஜய் கிட்ட உட்கார வச்சு இவ்வளோ மைக்கை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேளுங்களேன். நான் பேசுறேங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு போயிடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க ஏன் எடுக்கிறீங்க அப்போ? அந்த மாநாட்டிலே என்ன பேப்பரை வச்சு படிச்சாரு, வேற என்னத்தை வச்சு படிச்சாரு? பெரியாருன்ற பேரை பேப்பர்ல வச்சு படிக்கிறாரு. அப்புறமா என்னத்துக்கு நீங்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்றீங்க? ஒரு ஸ்டாரை வந்து நான் பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாதுன்னா அப்புறமா என்னங்க இருக்கு? நான் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் நாளைக்கு அரசியலில் வந்து என்னத்தை செய்ய போறாரு? நாளைக்கு வந்து விஜய்ன்னு சொல்லக்கூடாது. அப்போ தளபதி பேர் கொண்ட தலைவர் இப்படிதான் போடுவீங்களா எல்லாத்துலயும்? ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு கொள்கைன்றது இருக்கணும். அந்த கொள்கையை கூட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தெரியலன்னா அப்புறமா என்னத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? அவரு எங்க சொன்னாரு? ஏவில நான் போட்டு தான் பாத்துக்கோனாரு. பேரே சொல்லக்கூடாதுன்றீங்க, அப்புறமா எப்படிங்க? இப்போ இருங்க ஒரே நிமிஷம். மூவி எடுக்கிறக்கா வந்திருக்கோம். இந்த இடத்துல நீங்க விஜய் சம்பந்தமா, விஜய் கட்சி சம்பந்தமா ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தீங்க. இதுக்கான காரணம் என்ன? நீங்க அஜித் ரசிகரா இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் ஆவேசமா பேசுனீங்களா? எதனால இது? இல்லை, அஜித் சாரோட ஃபேனாக இருக்கிறனால மட்டும் நான் விஜயை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறேன், விஜய் சாருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்றதெல்லாம் சும்மா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நாலேஜை வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். இப்போது அஜித் சாரே நாளைக்கு அரசியலில் வந்தாலும் அஜித் சாருக்கு நான் ஓட்டு போடுவேன்னா கண்டிப்பாக கிடையாது. விஜய் சார் இருக்கிறாரு, விஜய் சாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு விஜய் ஃபேன்ஸ் போகிறது தப்புன்ற. உன் நாலேஜை வளர்த்துக்கோ, அரசியல் நாலேஜை வளர்த்துக்கோ. நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நமக்கு முன்னாடி எந்த கட்சிகள் கஷ்டப்பட்டுச்சு, எவ்வளோ தலைவர்கள் உயிரிட்டாங்க, எவ்வளோ பேர் நமக்காக கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு தலைவனை தேர்ந்தெடுன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து அவருக்கு ஃபேனாக இருக்கிறனால மட்டும் நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு போயிடக்கூடாது. பிகாஸ் சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நீ அஜித் ஃபேன்னு சொல்லிக்கோ, இன்றைக்கி நீ விஜய் ஃபேன்னு சொல்லிக்கோ, இன்றைக்கி ரஜினி ஃபேன்னு சொல்லிக்கோ, தப்பு கிடையாது. பட் ஓட்டிங் பாலிடிக்ஸ்னு வரும்போது பாலிடிக்ஸ் தத்துவம், கருத்து, அதெல்லாம் மெயின்ன்றதை தான் நான் சொல்கிறேன். நான் சொன்ன கருத்து ஒன்றும் தப்பான கருத்து கிடையாது. ஒரு விஜய் சாரை வந்து ஒரு பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு? தளபதி பெயர் கொண்ட தலைவர்னு தான் கூப்பிடணுன்றீங்க. அது என்ன லாஜிக்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் விஜய்னு சொல்லக்கூடாதா? ஏன் அவர் பேரெல்லாம் சொல்கிற அளவுக்கு தகுதி இல்லாத ஆட்களாக நாங்கன்னு கேட்குறோம். தப்பா? அவர் ஒரு மக்களுக்கு சேவை செய்ய தானே அரசியலுக்கு வராரு. அப்போ அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு தப்பு கிடையாது. சரி, பொதுச் செயலாளர் அந்த அறிவிப்பை விடுறாரு, விஜய்க்கு அது தப்புன்னு தெரியும்ல. விஜய் சொல்ல வேண்டியது தானே ஒரு வார்த்தை, என்னப்பா அறிவிப்பை அப்படி விட்டுருக்க, அறிவிப்பை கேன்சல் பண்ணுப்பா, அப்படி பேசக்கூடாது, என்ன விஜய்ன்னு தான் சொல்லணும். ஏன் விஜயால் சொல்ல முடியாதா? இதே அஜித் சார் என்ன சொன்னார்? கடவுளே அஜித்தேன்னு அஜித் சொல்ல, உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கு கடவுளே அஜித்தேன்னு. ஆனால் அஜித் சார் என்ன சொல்கிறாரு? யாரும் என்ன கடவுளேன்னு கூப்பிடக்கூடாது, என் பேரை சொல்லி மட்டும்தான் கூப்பிடணும். ஒன்று அஜித்துன்னு கூப்பிடு, அஜித் குமார்னு கூப்பிடு, இல்லை ஏகேன்னு கூப்பிடு. இது யாரு? படப்பிரமோ. என்றைக்குமே அஜித் அப்படிதான். என்னைக்குன்னா அஜித் வந்து என்ன தலைன்னு கூப்பிடுன்னு சொன்னாரா? சொல்ல. என்னைக்குன்னா அஜித் கடவுளேன்னு கூப்பிடுன்னு சொன்னாரா? சொல்ல. அந்த மாதிரி இதுலேருந்தே தெரியுதுல யார் மக்களுக்கான தலைவன், யார் வந்து ஒரு ஃபேன் பேஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணாத. ஏன் ஒரு ஸ்டாரை வந்து நான் பேர் சொல்லி கூட கூப்பிடக்கூடாதுன்னா அப்புறமா என்னங்க இருக்குது? நான் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் நாளைக்கு அரசியலில் வந்து என்னத்தை செய்ய போகிறாரு? நாளைக்கு வந்து விஜய்ன்னு சொல்லக்கூடாது. அப்போது தளபதி பேர் கொண்ட தலைவர் இப்படி தான் போடுவீங்களா எல்லாத்துலேயும்? சிஎம்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோ சோஷியல் மீடியாவில் 2026. வாங்க சிஎம் தளபதி பேர் கொண்ட தலைவர் இப்படி தான் சொல்ல முடியுமா? இதெல்லாம் தப்புன்றேன். அது ஆக்சுவலாக புரிகிறவங்களுக்கு புரியும். வேண்டா வெறுப்பாக வந்து இவன் பேசிட்டான், இவனை திட்டணுன்றவங்களுக்கு வந்து அதோட கான்செப்ட் உள்ளார்த்தம் புரியாது. பட் ஆக்சுவலியே ஒரு மனுஷனாக யோசிச்சு பாருங்கள், பேர் வைக்கிறது கூப்பிட்டுக்கு தான். அந்த பேரை இப்படி கூப்பிடக்கூடாது, நீ அப்படி கெத்தாக கூப்பிடு, விஜய் சார் பேரெல்லாம் நம்ம விஜய்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதே ஒரு ஏற்றத்தாழ்வை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான். அப்புறமா என்னத்துக்கு நீங்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்கிறீங்க? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வச்சிருக்கிறதே நீங்கள் தான். உங்கள் பேரையே சொல்லி கூப்பிடக்கூடாதுன்றீங்க. அப்புறமா எப்படின்னு நான் கேட்குறேன். வேறு எதுவுமே கிடையாது. சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் அவங்க திருமணத்துக்கு போனது சர்ச்சையாச்சு, ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு, அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, மழை பெஞ்சிச்சு, அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அங்கெல்லாம் போக முடியல. நீங்கள் இதே அரசியலுக்கு வரல, அரசியலில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு அது போங்க, யார் கல்யாணத்துக்கு வேணா போங்க, யாரும் உங்களை கொஸ்டின் பண்ண போகிறது கிடையாது. பட் இங்கே இவ்வளோ பெரிய துயர சம்பவம் ஆகியிருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நீங்கள் அரசியலுக்கும் வந்துட்டீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்றது தான் கொஸ்டினை தவிர்த்து பாதி பேர் எனக்கு கீழே வருவான். ஏன் நீங்களாம் கல்யாணத்துக்கு போக மாட்டீங்களா, ஏன் அப்படி பண்ண மாட்டீங்களான்னு. இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இவர் எதுக்குமே வரமாட்டுறாரு. பாதிக்கப்பட்டவங்கள கூட வீட்டில் கூப்பிட்டு தான் கொடுத்தாரு நிவாரணம்.
ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அவர்லாம் வெளில போனால் கூடிடும், க்ரௌடு வந்து கூடிச்சுன்னா அதை கட்டுப்படுத்தவே ஒரு க்ரௌடு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு வாட்டி போகும்போது தாங்க 1000 பேர் வருவான், 2 வாட்டி போகும்போது 500 பேர் ஆவான், 3வது வாட்டி போகும்போது 100 பேர் ஆகிடுவான், அவ்வளோதான். இப்போ விஜய்க்கு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ என்ன க்ரௌடு வருது, தேட்டரை ரொம்ப வழியுதுல, செகண்ட் டே என்ன ஆகுது, தேர்ட் டே என்ன ஆகுது, 5th டே என்ன ஆகுது, 10th டே என்ன ஆகுது. இதுதான் அவருக்கு அரசியல்லையும். ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் வரும்போது கூட்டம் கூடும், ஏன் நானே வந்து பார்ப்பேன்றேனே, நானே வருவேன், விஜய் வந்திருக்காரா பார்ப்பேன்டான்ட்டு எட்டி பார்ப்பேன். அதெல்லாம் வந்து க்ரௌடாவோ ஓட்டிங்கா இதாவோ கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் ஓட்டு போட்டுருவேனா? போட மாட்டேன். இப்போ அம்பேத்கர் இஷ்யூ இப்போ போயிட்டு இருக்குது, அதில் வந்து விஜய் ஒரு வாய் திறக்கல. இப்போ எல்லாருமே சொன்னதுக்கப்புறம் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, ட்வீட் போட்டார்ல. அதெல்லாம் என் தலைவன்லாம் செம்மையாக ட்வீட் போட்டுருவாரியா. பேர் என்ன, ட்விட்டர் வாழ்த்து கழகம் தானே. அம்பேத்கருக்காக இப்போ தான் வந்து புத்தக வெளியீட்டுலாம் பண்ணாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கும் தலையிட மாட்டார், எங்கேயோ ரோட்டுக்கு வர மாட்டார். ஆனால் மற்ற கட்சிகள்லாம் பாரு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிருக்கு, எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனால் நம்ம ஆள் போராடுவாரா? போராட மாட்டார். சம்பிரதாயத்துக்கு ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்பாரு, சம்பிரதாயத்துக்கு ட்வீட் பண்ணுவார். ஆனால் என்னென்னா இப்போ ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து எங்கள் விஜய் சார் தான் மாசுன்னுவான். எதுக்கு மாசுன்னா ட்வீட்டு போட்டது. இதுக்கு தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி போவாதீங்க. ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு கொள்கைன்றது இருக்கணும். அந்த கொள்கையை கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தெரியலன்னா அப்புறமா என்னத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? அவர் எங்க சொன்னார், ஏவியில் நான் போட்டு தான் பார்த்துக்கோனாரு, அவர் ஏதோ சொல்லல. அப்போ ஓட்டோ இன்வைட் எப்படி ஆன்லைன்லேயே கேட்டுருவீங்க, வாட்ஸ்அப்லேயே ஓட்டு கேட்டுருவீங்க, ஆன்லைன்லேயே ஓட்டம் போட்டுருக்கீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். விஜய் சார் வந்து அதுதான் ப்ரோ, விஜய் சார் வந்து சிஎம் ஆகலாம், சோஷியல் மீடியாவில் சிஎம் ஆகலாம், மற்றபடி ஃபீல் ஆக முடியுமானா முடியாது. நான் பேசுகிறேங்க, இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு போயிடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அப்போது? நான் அஜித் ஃபேனு, ஒன்றுமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விஜயை வந்து எப்படி கூப்பிடணுன்னு அவங்க பொதுச் செயலாளர் சொன்னார், தளபதி பெயர் கொண்ட தலைவர். எப்படி கூப்பிடணும் விஜய? ஏன் விஜயன்னு கூப்பிடக்கூடாதா? தளபதி பெயர் கொண்ட ஏன்னா அவரை நீ கூப்பிடக்கூடாது பேர் சொல்லிடலாம், ஏன்னா அவர் பெரிய ஆளு. அப்போ அவர் தலைவரா, மக்கள் தலைவரா? மக்கள் தலைவரா கிடையாதுல்ல. அத இருங்க ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. விஜய் ஒரு பொதுச் செயலாளர், ஒரு நிமிஷம், ஒரு பொதுச் செயலாளர் அப்படி சொன்னாரு, விஜய் அதை அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும்ல. ஒரு அறிவிப்பாச்சு குத்து. ஏன் புஷி ஆனந்த் அப்படி சொல்றீங்க? என் பேரு விஜய், விஜய்னு கூப்பிட்டோம் அப்படின்னு பொதுச் செயலாளருக்கு ஒரு லெட்டராச்சு கொடுக்கல. அப்ப விஜய் அப்ரிஷியேட் பண்றாரு. அதை என்ன வந்து நீ விஜய்னு சொல்லக்கூடாது, என்ன விஜய்னு சொல்லக்கூடாது, தளபதி பெயர் கொண்ட தலைவர்னு தான் சொல்லணும்ட்டு. இது அஜித் என்ன சொல்லியிருக்காரு? கடவுளே அஜித்தேன்னு ஊர் உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகுது. அஜித் என்ன சொன்னாரு? கடவுளேன்னு என்ன யாரும் சொல்லக்கூடாது, என்ன மன வருத்தப்பட வைக்காதீங்க, எனக்கு அப்பா அம்மா பேர் வச்சது அஜித் குமார், ஒன்னு அஜித்னு கூப்பிடு, இல்ல அஜித் குமார்னு கூப்பிடு, இல்ல ஏகேன்னு கூப்பிடு, என்ன பட்ட பேர் வச்சு அழைக்க கூடாதுன்னு சொல்லவர் அஜித் சார். இப்போ சொல்லுங்க, அஜித் தலைவரா விஜய் தலைவரா? தலைவர் பேர் கொண்ட பேரே சொல்லக்கூடாதுன்றீங்க, அப்புறமா எப்படிங்க? இப்போ இருங்க ஒரே நிமிஷம், முதலமைச்சரை ஸ்டாலின் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க எல்லாம் ஏத்துப்பீங்களா? அப்ப விஜய் வந்து விஜய்னு சொல்லக்கூடாது, தளபதி பேர் கொண்ட தலைவர் தான். இது சொல்றதுக்கே எவ்வளவு லென்த்தா போகுது. நீங்க சொல்லலாம், என்னன்னு சொல்ல சொன்னாரு? என்ன சார் தளபதி ஷார்ட்டா நீ விஜய்னு சொன்னாதான் என் ஃபேன்ஸ். தளபதி பெயர் கொண்ட தலைவர் எங்க போகுது பேரு? இதே டீடைல் டான்சர் மாதிரி போயிடுது. இன்னொன்னு என்னன்னா, அத புஷி ஆனந்த் அவர்கள் சொன்ன உடனே விஜய் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மறுபாச்சு தெரிவிச்சிருக்கணும். ஏங்க அதுதான் தெரியலையே. பாண்டிச்சேரி வாங்கி அது தெரியல. அது அவர் வந்து எப்படியோ நல்லா கூப்பிடலாம், அண்ணான்னு கூப்பிடலாம், அண்ணாத்தனு கூப்பிடலாம். அவரை கேட்போம், என்னது அது சம்பிரதாயம்? எங்கள் சீமான் தாத்தாவே நேற்று கலாச்சிருக்காரு, என்ன நீ சம்பிரதாயம் சொல்லுறது? அந்தந்த தலைவர்கள் அந்தந்த மக்களை போய் சந்திக்கிறாங்கன்னா எதுக்கு சந்திக்கிறாங்க? அவங்க இழப்பில் போய் பங்கேற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு துக்கம் விசாரிக்கிறாங்க. ஏன் இவர் தூத்துக்குடிக்கு போனார்ல விஜய், சம்பிரதாயம் சொல்லலாமா? இவரு சம்பிரதாயம் தான், கரெக்ட். இவர் விக்ரவாண்டிக்கு வந்து அந்த கலாச்சாரத்தில் இறந்து போனவங்களை போய் ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தார்ல, ஆரன் சவுண்ட்லாம் வச்சுக்கிட்டு, அப்போ அதை சம்பிரதாயம் சொல்லலாமா? அவர் பண்ணால் அது சம்பிரதாயம் கிடையாது, மற்ற தலைவர்கள் பண்ணால் சம்பிரதாயம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி ட்வீட் போடுறேன், சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறது. சம்பிரதாயத்து அவர் நடிகர் இல்ல, தலைவர். கொன்றுவோம் தலைவர். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பத்தி நான் பேசுறேன், நடிகர் விஜயை பத்தி பேசல. சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறது ஒன்றும் இல்லை. டிவிக்கு பேஜ் எடுத்து போய் பாருங்க, ஃபுல்லா ட்வீட்டாக தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஃபீல்டுக்குள்ள வந்துருக்க மாட்டார், ஃபுல்லா ட்வீட். இப்போ சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போட்டது யாரு? அவர் தானே. சம்பிரதாயத்துக்காக போட்டோ எடுக்கிறது யாரு? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? போற இடத்துல போட்டோவே எடுக்கக்கூடாது. நீங்க போட்டோ எடுத்து போடுறீங்களா? அப்ப சம்பிரதாயத்துக்காக நீங்களும் போட்டோ எடுக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்கு நீங்களும் போய் நலன் விசாரிக்கிறீங்க. அப்போ வந்து பொதுவா வந்து ஒரு மேடையில் நின்றுட்டு சும்மா அதுதான் சொல்றல,
சினிமாவில் பேசுகிற மாதிரி டயலாக் அரசியலில் பேசுனா வேலைக்காது. இப்போது என்கிட்ட இவ்வளோ மைக்கு கொடுத்துட்டு இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்களே, விஜய் கிட்ட உட்கார வச்சு இவ்வளோ மைக்கை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேளுங்களேன். கேட்க முடியாது, ஏன்னா அவர் பார்க்கவே மாட்டாரு, வரமாட்டார். பிரஸ் மீட்ன்றது வாழ்க்கையிலே நடக்காது. இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு சரிங்களா, உடனே அப்படியே எடுத்த உடனே இப்படி பேசி 2026லயும் இதே வார்த்தை தான் சொல்றாரு. இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, வெயிட் பண்ணுங்க. 31 வரை இப்பதான் என்ன ஆயிடுவாரு. நான் திருப்பியும் சொல்றேங்க. எஸ், இப்போ அவர் சொன்னாரு விஜய் சார் கண்டிப்பா 2026ல சிஎம் ஆவாரு. எதுலன்னா சோஷியல் மீடியாஸில், ஃபேஸ்புக்கில் அவர் தான் சிஎம், இன்ஸ்டாகிராமில் அவர் தான் சிஎம், யூடியூப்லேயும் அவர் தான் சிஎம். பட் ஃபீல்டில் வந்து கவுன்சிலர் கூட சீமானுக்கும் அவருக்கும் என்ன டஃப் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இந்த சீமான் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் முக்கால்வாசி வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான். ஃபீல்டில் யார் ஆல்ரெடி போயிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் அண்ணன் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டார்ல, நீ எப்படி சம்பிரதாயம்னு சொல்லுவ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனால் உண்மைதான், அப்படிலாம் விஜய் பேசக்கூடாது. எல்லா தலைவரையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கும்போது இந்த படத்தில் சொல்கிற தலைவராக அவரு எனக்கு தென்படுறாரு. மற்றவங்களுக்கு வேறு வேறு மாதிரி தென்படும். அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க. ஏன்னா சோஷியல் மீடியாலாம் அவங்கள மாதிரிலாம் ஆள் இல்லை. இப்போ இந்த வீடியோலாம் போட்டிங்களே, இந்த வீடியோலாம் போட்டிங்களே, இப்போ அவங்க ஃபேன்ஸ் எப்படி ஐடி விங் வந்து இறங்கி வேலை செய்யணும் மட்டும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நீ என்ன பேச சீமான் ஒரு வர மாட்டாரா 26க்கு? சீமானு வரமாட்டாரு. ஆனால் பாவம், ஆனால் ஒன்னே ஒன்றுங்க, பாவங்க சீமான் வாழ்க்கையை விஜய் முடிச்சிட்டாருங்க. நான் எப்பவுமே சீமானுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுவேன். நானே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சீமானுக்காக. ஒரு மனுஷன் 15 வருஷம் கஷ்டப்பட்டு கட்சியை எப்படியோ திரள்நிதியோ பொய் சொல்லியோ வாங்காத குத்தோ வாங்கியோ எப்படியோ கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு கட்சியை தொடங்கி 3 மாசத்துல சீமான் கதையை முச்சா வருமா வராதாங்க? அதுதான் சோஷியல் மீடியாவில் முச்சிடலாம். பெரிய கட்சிகள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் முடியுங்க. இங்கே பாருங்க, ஒன்று விஜய் ஃபேன்ஸ் வந்து முக்காவாசி சீமான் கட்சியில் தான் இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சீமான் கட்சியிலேருந்து போயிட்டாங்க, பாவம். நான் வந்து வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சார், சீமான் வாழ்க்கையை முடிச்சிட்டிங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து சும்மா, நான் இப்போ வந்து தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எங்கள் அண்ணனை வந்து எங்கள் சீமான் அண்ணனை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. 2025 அப்படி ஒரு மே ஜூன் ஜூலை தாண்டிட்டோம். எங்கள் விஜயை வந்து தளபதி பெயர் கொண்ட தலைவரை எப்படி வச்சு செய்கிறாருன்னு ஒண்டி பாருங்கள். வி ஆர் ஆல் வெயிட்டிங். ஃபஸ்ட்டு விஜயை யார் கலாய்ப்பான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டார். தலைவர் சொன்னீங்களா, டபுள் மீனிங் எதுனா இருக்கா? இல்லை, ஒரே சிங்கிள் மீனிங். புஷி ஆனந்த் சொன்ன ஒரே மீனிங் தான். இப்போவே ஆல்ரெடி வந்து விஜய் வந்து ஃபஸ்ட்டு நோன்னார் பார்த்தீங்களா, ஒன்று ரோட்டுக்கு இன்னாண்ட நில்லு, இல்லை ரோட்டுக்கு அண்ணாண்ட நில்லு, நடுவில் நின்னா லாரி ஏற்றி செத்து போயிடுவேன்ட்டு. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒரு லாரியில் ஏறி போயிட்டாருன்னா இவனை கொண்டு போய் ஜெயிலில் எங்கன்னா ஃபஸ்ட்டு போடுறதுதான். அதே மாதிரி சீமான் வந்து வெயிட்டிங்க. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு செய்கிறவர். நான் இன்னமும் சொல்கிறேன், டிஎம்கே கூட விஜயை கலாய்க்காது, ஏடிஎம்கே கூட விஜயை கலாய்க்காது, யாருமே ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆனால் விஜயை பற்றி யார் பேசுவார்னா சீமான் தான். பயம்ன்றது இல்லைங்க. அவர் என்னத்த ஒரு 10 கேள்வி கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஒன்றும் இல்லை, அந்த மாநாட்டிலே என்ன பேப்பரை வச்சு படிச்சாரு. வேற என்னத்தை வச்சு படிச்சார்? பெரியாருன்ற பேரை பேப்பரில் வச்சு படிக்கிறாரு, 5 தலைவர் பேரை பேப்பரில் வச்சு படிக்கிறாரு. அப்புறமா எங்க தத்துவம் இருக்கும்? ஏங்க இன்னொன்று நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்க இப்போ சொல்லுவீங்க மற்ற தலைவர்களும் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. இரு பாயிண்ட்ஸை வந்து சொல்லும் போது ஒரு தடுமாற்றங்கள் இருக்கதான் செய்யும். இப்போ என் கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு 1892 கோடினும் போது தடுமாற்றம் இருக்கும், பாயிண்ட்ஸை வச்சு படிக்கும் போது. பட் நீ போகிற போக்கில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கரண்டி இருக்குன்னு வச்சுக்கோ, தோசை சுடுவாங்க எல்லாரும் வீட்டில், மாவு கரண்டியில் ஊற்றி இப்படி தான் சுட முடியும். இப்படி சுடுறோன்னு வச்சுக்கோ, கரண்டியில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் இல்லாதவன் எப்படி வேணாலும் சுடலாம். ஆனால் கரண்டியில் மாவு இருக்கிறோம் பார்த்து பேப்பரை பார்த்து தான் சுட முடியும். சும்மா பொதுவாக சுட்டு போக முடியாது. அந்த கான்செப்ட். இருந்தாலும் ஓகே, சந்தோஷமா படத்தை வந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த கருத்துலாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள். வெற்றிமாறன் சார் இதெல்லாம் போடல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசுற மாதிரி தெரியுது. வேற உடனே வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் வெற்றிமாறன் சார் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க. இது என்னோட கருத்து. என்ன வேணா திட்டிக்கோங்க, வெற்றிமாறன் சாரை விட்டுருங்க.